ஸோ வணக்கம், நான் நண்பர் கோகுல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா February 14 மார்னிங் 7:30 AM. காலையங்காட்டி கிளம்பி எங்கடா கிளம்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சனை மீட் பண்ண போகிறோம். ஸோ அது யாரு என்னன்னு சொல்லிட்டு நான் மோட்டோ விலையில் சொல்கிறேன், ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மோட்டோ விலையில் பார்க்கலாம் வாங்க. ஸோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வச்சு பைபாஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சனை நம்ம பிக் பண்ண வேண்டியது இருக்குது. அது யாருன்னா, போன ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன், ஒரு கலைன்னு ஒரு கேரக்டர் கூட வருதுன்னு சொல்லிட்டு. அதை நான் அந்த கேரக்டர் காமிக்கிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் காமிக்காமையே இருந்திருப்பேன். ஸோ இப்போ அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், அதை கூட்டிகிட்டு தான் ரிட்டன் நம்ம போகணும் இப்போது. ஸோ எல்லாத்துக்குமே காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட் இருப்போம், 3 idiots சொல்லப்போனால். அதில் இது ஒரு கேரக்டர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை ஏதாச்சும் போகணுன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போகணுன்னு சொன்னாலும் முன்னாடி வந்து நிற்கிற முதல் இது தான். ஸோ இவன் பேர் தான் கலை. ஸோ நீங்கள் தமிழ்லையும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு நீங்கள் ஒரு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, February 14 அன்றைக்கி இவன் காலையங்காட்டி இல்லை பார்க்க கிளம்பிட்டான்னு. ஸோ அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் எண்ணம் ராங். அப்போ காலையங்காட்டி February 14 அன்றைக்கி எங்கடா கிளம்புறேன்னு கேட்டிங்கன்னா, சொல்லப்போனால் இது February 14 அன்றைக்கி கப்புள்ஸுக்கு மட்டும் தான் இது வேலண்டைன்ஸ் டே. சிங்கிள்ஸ் என்ன மாதிரி சிங்கிள்ஸ்க்கெலாம் இது சொல்லப்போனால் இது பிளாக் டேனா என்ன? பிளாக் டேனா புல்வாமான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல 40 சோல்ஜர்ஸ் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இழந்த நாள், இந்திய நாட்டுக்காக போராடினவங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக ப்ரே பண்ணுறதுக்கோசரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ட்டிங்கன்னா, இல்லை நான் அதுக்காகலாம் அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு நான் போக கிடையாது. சொல்ல நான் இன்றைக்கின்னு பார்த்து சரி கப்புள்ஸ்லாம் எங்கெங்கேயோ போவாங்க, நமக்கு எதுக்கு எங்கே போய்கிட்டு போகிறோம். ஸோ டீசெண்டாக நம்ம ஒரு ஆஞ்சநேயர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலைங்க சொல்லப்போனால் திடீர் பிளான் தான். முன்னாடியே பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ண கிடையாது. ஸோ திடீர்னு பிளான் பண்ணேன், கிளம்பிட்டோம். ஸோ கலையை ஃபோன் பண்ணேன், வாடான்னேன், அவனும் கிளம்பி வந்துட்டான். ஸோ பார்த்துட்டு ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட ஆஞ்சநேயர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே ஒர்க் போக வேண்டியதான். ஏன் ஒர்க் என்ன போகிற லீவ் போட வேண்டியதானே, என்னத்துக்கு நம்ம லீவ் போடணும்? ஸோ அதனால தான் காலையங்காட்டி பிளான் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க கப்புள்ஸுக்கெல்லாம் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எப்படியா இருந்தாலும் இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷத்தில் பிரிஞ்சிருவீங்க, அது தெரிஞ்சு போன விஷயம். இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கப்புள்ஸுக்கு விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் தங்கக்குட்டிங்க சிங்கிள்ஸுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி சிங்கிள்ஸ் டே ஃபார் சிங்கிள்ஸ். நீங்களாம் பெருமைப்படுற விஷயம்டா அதெல்லாம். வர்றேங்க, சிங்கிள்ஸாக இருக்கிறதெல்லாம் பெருமைப்படணும். ஸோ டோன்ட் வரி, சிங்கிளாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் சிங்கிளாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். கப்புள்ஸ் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. இப்போ இருக்கிற கப்புள்ஸ் கூடயும் வருத்தம் தான் போடுவானுங்க. காலைங்காட்டி ஏந்திரிக்கணும், ஆளை பார்க்க போகணும், ஆளை எப்போ வருவான்னு தெரியாது, அவளுக்காக வெயிட் பண்ணோம், சாக்லேட் வாங்கணும், கிஃப்ட் வாங்கணும். எதுக்கு? சிங்கிளாக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. காலைங்காட்டி ஏந்திரிக்கலாம், பொறுமையாக போகலாம், பொறுமையாக ஃபோன் பண்ணலாம், ஆகிற வேலை என்னமோ பொறுமையாக பார்த்துட்ருக்கலாம். ஸோ சிங்கிளாக இருக்கிற வரைக்கும் பெருமைப்படுங்க. கமிட் ஆகணும்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கமிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உண்மையான பொண்ணுங்க இருக்காங்க ஒரு 100%ல் ஒரு 20%. அதில் 20% 10% பிறந்த குழந்தைங்களும் சின்ன வயசு குழந்தைங்களும் ஒரு 10% ஒரு இருக்காங்க. ஆனால் அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபார் கமிட்டட் பீப்புள்ஸ், சரி இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ எப்படி இருந்தாலும் கலந்துக்கிங்க. கடைசி வரைக்கும் சேர்றவங்களுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். இப்போன்னு இருக்கிறவங்களுக்கு அதுக்கும் எங்கள் கங்க்ராச்சுலேஷன். ஃபார் பசங்களுக்கு சீக்கிரம் முடிச்சிக்கிங்கடா கண் முடிச்சிக்கிங்கடா அப்படின்றதான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் பொண்ணுங்களாம் செம்ம தெளிவாக இருக்காங்க. உண்மையாக நம்ம 2 பேரும் சேருவோம்னு நினச்சி லவ் பண்ணுறவங்களோட அப்பா அம்மா இருக்காங்க, எப்படியா இருந்தாலும் பிரித்து விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி லவ் பண்ணுற பொண்ணுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகம். அதை விட அதிகம் எப்படியா இருந்தாலும் இவங்க நம்ம சேர போகிறதில்ல, இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணி போன்ற மாதிரி யூஸ் பண்ணுறவங்க. என்னடா நீ பொண்ணுங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுறேன்னா, உண்மையாக சொல்கிறேன்ப்பா, பசங்களாம் தங்கமான பசங்க. ஒருத்தவங்க உண்மையாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்காக உயிரை கொடுப்பாங்க. அந்தளவுக்கு அந்த மாதிரி இதுக்கெலாம் போவாங்க. ஆனால் பொண்ணுங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீ என்னடா எனக்கு உயிரை கொடுக்குறது, நான் உயிரை மயிர மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சொல்லப்போனால் அவங்களா வருவாங்க, வந்து அவங்க தான் உயிருன்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு ஆள் மனதுக்குள்ளே பதிச்சிருவாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களே அவங்க உயிரெல்லாம் மயிருன்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால் பொண்ணுங்களை எப்பவுமே நம்பாதீங்க. சரி அப்போ அவங்க அம்மாவையும் தங்கச்சி நம்பாதீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அம்மா தங்கச்சி அவங்களாம் அதெல்லாம் வேறு மாதிரி. சொல்லப்போனால் அதெல்லாம் பிளட்ஸ். அது மாதிரி லவ்ன்ற ஸ்டேஜில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ
சொல்லப்போனால் நம்ம இப்போ இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது மெட்டாலா கோயிலுக்கு, ஆஞ்சநேயர் கோயில் பக்கமாக வந்துட்டோம். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீ என்னடா இப்படி சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, சிங்கிளாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பி. சிங்கிளாகவே இருந்துடுங்க, கமிட் ஆகணும்னு நினச்சிடாதீங்க. ஸோ கமிட்டடாக இருக்கவங்க கடைசி வரைக்கும் கமிட்டடாக இருந்து கல்யாணம் பண்ணினீங்க, பாதியிலே கழட்டி விட்டு நினச்சிடாதீங்க. ஸோ இதில் மிட் ரேஞ்செலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இன்றைக்கோ நாளைக்கோ போட்டுட்டு போகிற இதெல்லாம், அதெல்லாம் போகணுன்னு நினச்சா விட்டுருங்க. ஒருத்தவங்களுக்கு நீங்கள் டைட்டாக இறுக்கி பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பெயின்லாம் இருக்கும். உங்கள்கிட்ட கைவிட்டு போகணும்னு நினச்சா விட்டுருங்க. அது உங்களுது இருந்தால் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிட்டன் வரும். அப்படி அது உங்களுக்கு இல்லைன்னா அதையும் விட்டுருங்க, கண்டுக்காதீங்க, அவ்வளோதான். நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இழுத்து பிடிச்சோம்னா அது கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும்லாம் இருக்காது, பாதியிலே கழட்டிட்டு ஓடிடும். ஸோ உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணி பொறுமையாக அவங்கள கிளம்பிட்டீங்க, அவ்வளோதான். என்னோட தாட்டில் நான் அவ்வளோதான் சொல்லுவேன். சொல்லப்போனால் நம்ம வண்டிக்கு இன்னும் பேர் வைக்கல. நம்ம வண்டி பேர் என்னென்னா ஐம்டால்னா ஃபஸ்ட்டு என்னடான்னு கேட்டிங்கன்னா, சொல்லப்போனால் நான் அவெஞ்சர்ஸ் ஃபிலிம்ஸ் ஓவராக பார்ப்பேன், அந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம். ஸோ அந்த ஃபிலிமில் எனக்கு ஒரு அட்ராக்டான கேரக்டர் தான் ஆம்டால். யாருன்னா அவெஞ்சர்ஸ் ஃபிலிமில் ஆஸ்கார்டனின் பாதுகாவலன். சொல்லப்போனால் அவர் தான் ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு டெலிபோர்ட் பண்ணுறவர். அதனால தான் நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி டெலிபோர்ட் ரைடர் ஆம்டால் பேரெல்லாம் சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஆஸ்கார்டன் அரசன் தாரே அவர் இருந்தால் தான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ஸோ அதனால தான் இப்போ எப்படின்னா இது நீ எதை மீன் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னா இவர் இருந்தால் தான் பண்ண முடியும், இவர் இருந்தால் தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. சொல்லப்போனால் நான் இந்த ஃபஸ்ட்டு நான் யோசிச்சது ஒஹானின் பேர் வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் பொண்ணுங்க பேர் வேணாம், பொண்ணுக்காரன் பேச்சு விழுந்தால் தான் போச்சு. ஆனால் பொண்ணுங்க பேச்சு சொன்னோன்னே போச்சு. அதனால் பொண்ணுங்க சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டு தான் அந்த ஒஹானின் பேரை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஆம்டால்னு பேர் வச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக கோயில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ சாமி இங்கடா யாருமே இல்லை, மாலை கிடைக்கும், எதிர்பார்த்த விஷயம் தானே. எவன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கப்புள்ஸ் கூப்பிட்டு வருவான், நம்ம மட்டும் தான் வர முடியும். பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கியாச்சு. இப்போ வண்டி கொண்டு போய் நிறுத்தி பூஜை போட வேண்டியது தான். ஆனால் என்ன வண்டியை தான் கழுவுல. அது சாப்பிடு, உண்மை வேண்டாம் வேண்டா போட்டியா நீ சிங்கிள் நினைக்கிறேன், நீ முறட்ட சிங்கிள், அதனால தான் எனக்கு தெரியுது. இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, பெண்கள் பவன் உனக்கு சொல்லாதுக்கு ஒன்று கொடுத்துடலாம். இன்னொன்று காணும், மொத்தம் 3 இருந்துச்சா? அதுவே 2 வாங்கி. டேய் பெரிய பையன் தான்டா நீ. ஸோ சாமி கும்பிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ ஆஞ்சநேயர் பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்கும் அருள் கொடுப்பாரு. வண்டிக்கும் பூஜை போட்டாச்சு, இன்னும் எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். சரி ஓகே, வச்சு விட்ருடா, வச்சு விட்ரு அப்படியே. ஆனால் அப்படியே இருக்குண்ணா, இன்னொரு டைம்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நல்லா அண்ணாவாக இருக்காங்க. எலுமிச்சை பழம் வச்சாச்சு, கிளம்பலாமா? போடு ரைட்டு, வேற மாதிரி வேற ஒரு ட்ரிப் அடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கொண்டு வந்து நிறுத்துவோம் ரிட்டன். ஓகே, எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேண்ணே, எதுவும் மறந்துடலையே? 2 ஃபோன் ஒன்று தான் இருக்கு. ஆஃபீஸ் ஃபோன் உள்ள இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, ஃபைனலாக சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வேண்டியது இருக்கேன், கப்புள்ஸாக இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் வேண்டியிருக்கேன், கவலைப்படாதீங்க, கடைசி வரைக்கும் சேர்ந்துருங்க. சிங்கிளாக இருக்கவங்க சிங்கிளாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ சாமிகிட்ட சொல்லி பேரும் வச்சாச்சு. வண்டிக்கு ஐம்டால் பேர் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வெள்ளால கொண்டம் பெரிய ரோடு போயிட்டு டோல்கேட் ஜாயின் ஆகிட்டோம்னா அப்படியே டேரெக்டாக பைபாஸில் அடித்தோம்னா சேலம் போயிடலாம். கரெக்டாக டோல்கேட்டில் எதுக்கு போட்டிருக்கேன்? சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு. புரியல. ஆமாம், எங்கடா முன்னாடி வண்டி ஓட்டிகிட்டு வந்து திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வண்டி எடுத்துகிட்டே நான் மட்டும் தான் ஓட்டிகிட்ருக்கேன். கலெக்டருக்கு வண்டி கொடுக்கவே இல்லை, அவனும் கேட்கவே இல்லை. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், சரி வரும்போது அடிக்கிறேன் நான் எடுக்கிறேன்னு சொன்னான். ஸோ அதனால் வண்டி வரும்போது பாதி தூரத்தில் அப்படியே கைமாற்றி விட்டுட்டு
ஸோ நம்ம பேக்கில் ஏற வந்துடும். சொல்லப்போனால் இந்த வியூ உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் கிளியராக வண்டியோடு சேர்த்து. அதுக்குன்னு இவ்வளோ தூரம் பின்னாடி ஏரியா உட்காந்து ஓட்ட முடியாதுல்ல. இப்போ சேலம் டு சென்னை பைபாஸ் ரீச் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயோ 9:30 தான் ஆகுது. இவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஆச்சு வேலைக்கு முன்னாடி போவோமே அப்படின்னு தான். சொல்லப்போனால் இப்போ கலை இங்கே இறங்கிக்குவான். நம்ம அதுக்கப்புறம் இவனை ட்ராப் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஸோ போய்ட்டுமா நீயும் பார்த்து போயிட்டு எனக்கு வியூ கரெக்டாக இருக்குண்ணா. அது கரெக்டாக மாதிரி இது வரல. சரி போயிட்டு ஃபோன் பண்ண மறக்காம. நானும் போயிட்டேன். தெரியுது நல்லாவே தெரியுது. திஸ் மேன் இஸ் கலை. சரி பாய்டா. சரி நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். மறக்காம நீ பார்த்து பத்திரமா போ. சரி பார்த்து பத்திரமா போ. நானும் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். பாய்டா. அம்மா கேட்டா சொல்லு. ம் சொல்லணும்னா கலையை ட்ராப் பண்ணியாச்சு. அவன் வீட்டுக்கு போயிடுவான். நம்ம இப்போ கரெக்டாக ஆஃபீஸ் கிளம்புறோம். இப்போ நம்ம எதுக்கு இன்றைக்கி இந்த ட்ரிப்புன்னு சொல்ல போனால் இன்றைக்கி February 14 அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு சொல்ல போனால் நம்பர் பிளேட் தரேன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் பிளேட் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் நம்பர் பிளேட்டும் அப்படியே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு கையோடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப் பிளான் பண்ணுது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். சில பேர்த்துக்கு புரிஞ்சிருக்காது. புரிஞ்சாலும் புரியலனாலும் நான் சொன்னது நிஜம்தான். சொல்லப்போனால் அது எப்படி சொல்கிறதுன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் லவ்ன்றது ஒரு லஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. உண்மையாக லவ் பண்ணுறத விட டைம் பாஸ்க்கு லவ் பண்ணுறது நிறையா பேர் ஒரு பொழுதுபோக்காகவே வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் பொண்ணுங்களை நான் குறை சொல்கிறேன்னா அது அவங்களோட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. எப்படி சொல்கிறதுன்னு புரியல. ஏன்னா பொண்ணுங்களே எனக்கு குறை சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அதுதான் உண்மை. அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு உண்மையாக ஒருத்தவங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு ஹோப் கொடுக்குறோம்னா ஒரு நம்பிக்கை நம்ம கொடுக்குறோன்னா அது கடைசி வரைக்கும் நம்ம இருந்து காப்பாற்றணும். பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு உண்மையாகவே இருப்போம். உண்மையாகவே இருந்துட்டு கடைசியில் அவங்கள விட்டுட்டு போகிறது அது கரெக்டாக எனக்கு தெரில. ஒருத்தவங்களுக்கு ஒரு வார்த்தை நான் இருக்கேன் கடைசி வரைக்கும் இருக்கேன்னா அது கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அந்த ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம். அப்படி இல்லையா டீசெண்டாக வாயை மூடிட்டு போயிடணும். அது இது வாழ்க்கை வரைக்கும் வந்துட்டு இது எதுக்கு நீ இவ்வளோ டீப்பாக பேசிகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபேஸ் பண்ணுறதுனோட என் கூட இருக்கவங்க நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் சொல்கிறேன். பேசுகிற வரைக்கும் பேசுவாங்க. நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுப்பாங்க. நீ தான் என் உயிர்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வருவாங்க. அவனும் சொல்லப்போனால் பசங்க எப்பயுமே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் லிமிட்டாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உண்மையாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னாவே அவங்களுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க சொல்லப்போனால். ஸோ அதனால் பொண்ணுங்க இதுக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா பார்த்து நிதானமாக பொறுமையாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு வெறும் வார்த்தை. அவனுக்கு அது வாக்கு வாழ்க்கை எல்லாமே. சொல்லப்போனால் மோஸ்ட்லி பசங்க அடிக்ட் ஆகுறது ரெண்டு விஷயம். ஒன்று ஒயின் ஷாப் கோட்ரு, இன்னொன்று பொண்ணுங்க கண்ணில் இருந்து வர சால்ட் வாட்ரு. தத்துவண்டா வாட்ஸ்அப் டே கூடயும் போடலாம். ஏன்னா இப்போலாம் 10வது படிக்கிற பொண்ணுங்களே லவ் பண்ணுறன்ற பேரில் சுற்றிட்டுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு அது லவ்னா ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியாது. அப்படி தெரியாத வயசுலேயே பண்ணுறது அது பேர் லவ்வே கிடையாது. சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களாம் ரெகனைஸ் பண்ணுவாங்க இதுதான் லவ் எப்படின்ற மாதிரி. அப்போல்லாம் அவங்களுக்கு லவ் பண்ணனே தோணாது. ஏன்னா வாழ்க்கையில் அவங்க இன்னும் செட்டில் ஆகிற மைண்ட் செட் தான். இப்போ சொல்ல போனால் எனக்குலாம் இந்த லவ் கல்யாணம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இப்போ சுத்தமாக இல்லை. சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், அப்பா அம்மா ஒரு இடத்துல உட்கார வச்சு பார்க்கணும் தான் இப்போதைக்கு என் மைண்ட் செட்டில் ஓடிட்டுருக்கு. நான் சொல்லும் போது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஆனால் அதான் மைண்ட் செட்டில் ஓடிட்டுருக்கு. பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம், ஜெயிப்போம். தோக்குறோன்ற வார்த்தையை வாயிலேருந்து வரக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம நேராக ஷோரூம் போயிட்டு நம்பர் பிளேட் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே vlog பண்ண மாட்டேன். ஏன்னா பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி 20% வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதோட நான் என் பண்ணுறேன்னா கூட என் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விளாகில் ஏதோ பேசியிருப்பேன். சில இடத்துல உங்களுக்கு நான் வளர இருக்கலாம், தெளிவாக பேசியிருக்கலாம். உங்களுக்கு சில இடத்துல பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம். பிடிச்சதை வச்சுக்கோங்க, பிடிக்காத தட்டி விட்டுருங்க. ஏன்னா அது மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு ஸோ அதெல்லாம் தேவையில்லை. vlog பார்க்குறீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டாக இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வருதுன்னா பாருங்கள். அப்படி சிரிப்பு வரலையா சீக்கிர மாதிரி பாருங்கள், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ until then bye from Teleport Trader. ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பண்ணிவிடுங்க. சரி bye.